Hi, Day 55 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் டிடெக்டிவ் உஜ்வாலன். தியேட்டர் பார்த்தீங்கன்னா பலாசோ தான், எஸ்எஸ் விஜயமால் வந்திருக்கோம். ஷோ டைமிங் 7:15 PM. ஹாய், டே 55 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 365 டேஸ் 365 மூவிஸ் இந்த சேலஞ்ச் தான் அது. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி வந்து 55th மூவியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மூவி லவர்ஸ், இப்போ சினிமா ரெகுலராக பார்க்குறவங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் உஜ்வாலன். அந்த மூவியோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிடெக்டிவ் உஜ்வாலன் ஒரு ஊர் இருக்குது கேரளாவில். இது வந்து ஒரு மலையாள மூவி தான், மலையாளம்ல தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மலையாளம்ல தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேரளாவில் ஒரு ஊர் இருக்குது. ஸோ ஒரு வில்லேஜ் தான். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ்லேயே மொத்தமே வந்து ஒரு 300 பீப்புள்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. 300க்கும் குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே வர கேஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து அதில் வர கேஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் வந்து அவர் போலீஸ் கிடையாது, அவர் ஒரு சாதாரண பர்சன் தான் அந்த ஊரில். பட் வந்து அவருக்கு அந்த இன்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவரோட இன்டெலிஜென்ட்டை வச்சு போலீஸே இவர்கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்பாங்க. என்ன நடந்தாலுமே இப்போ எது காணனால இவர் தான் வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்து ஹீரோக்கு அந்த ஊரில் இருக்க இமேஜ். ஸோ இப்படி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கொலையை காட்டுறாங்க. ஸோ அந்த கொலை யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல அவருக்கு வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு லோக்கல் திருடர் மேலே டவுட் வருது. ஸோ அவர் அங்கே கிடைக்கிற எவிடன்ஸை வச்சு இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கொலை நடக்குது. ஸோ அதே அந்த சேம் டைமில் வந்து அந்த திருடனும் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிடறான். ஸோ மறுபடியும் ஊரில் இருக்கவங்கலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவன் தான் திருப்பியும் அந்த கொலையை பண்ணியிருப்பான்ற மாதிரி டவுட் ஆகுறாங்க. பட் வந்து ஹீரோக்கு இந்த தடவை வந்து கொஞ்சம் உண்மை தெரிய வருது. இது வந்து அவன் பண்ணல, வேற யாரோ இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்குமே புரிஞ்சிருது. ஸோ இது வந்து ஒரு சீரியல் கில்லிங் நடக்குது அப்படின்றத அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது 2 கொலை தொடர்ந்து நடந்ததுனால அந்த ஊரில் வந்து எஸ்ஐ வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாக தான் இருப்பார். ஸோ அவர் மூலயமா தான் ஹீரோ வந்து எல்லா கேஸை கண்டுபிடிப்பார். ஸோ இப்போ மேலிடத்துல இருந்து டிபார்ட்மெண்ட்டில் மேலிடத்துலேருந்து இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சம்பு சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசாக வந்து என்டர் ஆகுறாரு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஹைடெக்காக இது வரைக்கும் அந்த போலீஸ் விசாரிச்சது இல்லாமல் அவர் கொஞ்சம் இன்டென்ஸாக விசாரிக்கிற ஒரு டெக்னிக்கே வந்து கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருக்கிறதால ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் வந்து உஜ்வாலன் ஹீரோ வந்து வேலைக்கு ஆக மாட்டார். ஸோ அதை கண்டுபிடிக்க உண்மையான போலீஸ் வந்து வந்துட்டாங்க, இனிமேல் அவர் பார்த்துக்குவாருன்ற மாதிரி ஹீரோவை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்குமே வந்து இவர் இந்த மாதிரி என்டர் ஆனது இவருக்கு பிடிக்கல. ஸோ இது வரைக்கும் அவருக்கு இருந்த இமேஜ் வந்து இவரால் டேமேஜ் ஆகுதுனால ஸோ இவருமே அவரை வந்து ஒரு காம்படிஷனாக தான் பார்க்குறாரு. ஸோ இவர் வந்து ஹீரோக்கு மேலே இந்த கேஸை கண்டுபிடிக்கணும்னு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது 3வது கொலை நடந்துருது. ஸோ அந்த கொலை நடக்கும்போது என்ன பிரச்சனை நடக்குதுன்னா அந்த போலீஸ் புதுசாக வந்த ஆஃபீஸருக்கு ஹீரோவோட அப்பா மேலே ஒரு டவுட் வருது. ஸோ இவர் இதை வந்து யோசிச்சு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து அங்கே நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே டவுட் வந்தது. ஸோ இவர் வந்து இவங்க அப்பாவை அக்யூஸ் பண்ணும்போது ஹீரோ வந்து அந்த போலீஸை டேரெக்டாக வந்து அவர் முன்னாடி அக்யூஸ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து பிரச்சனை வந்து வந்துடுது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து உன்னை இப்போ அரெஸ்ட் பண்ண முடியும், பட் நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். உன்னால் முடிஞ்சால் நான் தான் கொலை பண்ணேன்னு நம்பினேன்னா முடிஞ்சால் இந்த கேஸை நீ சால்வ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த ஆஃபீஸர் சவால் விட்டுறாரு. ஸோ இப்போ ஹீரோ மும்முரமாக இறங்குறாரு. இப்போ இதில் என்ன பிரச்சனை, இந்த சீரியல் கில்லிங் வந்து நைட்டில் தான் நடக்குது. ஸோ தனியாக போகிறவங்கள தான் வந்து அந்த சீரியல் கில்லர் வந்து டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறாரு. ஸோ அதனால் 6 மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. 6 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து போயிடணும். முக்கியமான வேலை இருக்கவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணுன்னு அந்த புது ஆஃபீஸில் ரூல்ஸ் போட்டுடுறாரு. இப்போ ஹீரோக்கு வந்து சின்ன வயசில் நடந்த ஒரு ப்ராப்ளம்னால அவர் வந்து இருட்டுனா கொஞ்சம் பயம். அவரால் வந்து தனியாக வந்து இருட்டில் எங்கேயும் போக முடியாது. அவர் போனால் ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அவர் எப்படி இந்த கேஸை டீல் பண்ணுவார் அப்படின்றது தான் வந்து மொத்த கதையுமே இருக்கும். ஸோ இப்போ 2 பேருமே சேர்ந்து இவங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இவர் இந்த எஸ்ஐயோட ஹெல்ப்பில் நிறைய டிப்ஸை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ கொடுத்துட்டே இருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோக்கு வந்து அவர் மேலே இருக்க டவுட்மே கிளியர் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இப்போ உண்மையிலேயே அந்த சீரியல் கில்லிங்லாம் பண்ணுறது யாருன்றதை கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீரியல் கில்லருக்குமே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குமே வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மொத்த மூவியோட கதையே. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காமெடியாக கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் கொலைகள் அதிகமாக அந்த சீரியல் கில்லிங்கோட சீரியஸ்னஸ்ஸே நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து காட்டுவாங்க.
ப்ளஸ் இவங்க கண்டுபிடிக்கிற சீன்ஸுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஹீரோவோட ஆக்டிங் நல்லாயிருக்கும். அந்த போலீஸ் ஆஃபீஸருமே அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ நடுவில் கொஞ்சம் காமெடி போட்டு மூவி வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. கதை விட்டு வெளியே போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கதை எடுத்திருக்காங்களோ அந்த கதைக்குள்ளேயே எடுத்துருக்கிறது வந்து பார்க்குறது நமக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப போரிங்காக இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த சீரியல் கில்லர் கண்டுபிடிக்கிற சீனுமே யாருன்னு ரிவீல் பண்ணுறதுமே வந்து கொஞ்சம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இன்னொரு ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் வந்து சூப்பராக கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு சீரியல் கில்லிங் டிடெக்டிவ் மூவி தான் வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த மூவி வந்து பார்க்கலாம். ஸோ பெருசாக வந்து பார்க்க முடியாத மாதிரி எதுவும் இருக்காது. எல்லா ஜானர் பார்க்குறவங்களும் இந்த மூவி கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி பார்ப்பாங்க. காமெடியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ த்ரில்லிங்கும் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. மேக்கிங் நல்லா இருக்கு. ஸோ இந்த மூவி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.